அன்பான இனி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருஷத்தை காணும்படி கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள், சௌக்கியமாய், சுகமாய், நல்லா இருப்பீங்க. நீங்க காத்திருந்து செபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த 2026வது வருஷத்துல அந்த காரியங்களை வாழ்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த புதிய வருஷத்திலும் அதிகமாக நாம் செபிப்போம், அதிகமாக வேதங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் நன்றாக நம்மை எழுப்புவார். நாம் ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் இந்த 2026வது வருஷத்துல ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைய நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதி. திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களோடு தான் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இடைப்பட போகிறார். கவனமாக கேளுங்கள். அந்நாட்கள்ல நகரங்களை சுற்றிலும் பெரிய மதிர் சுவர்கள் இருக்கும். அது அலங்கம்னு சொல்லுவாங்க. அந்த அலங்கத்துல வாசல் உண்டு. அந்த வாசல் வழியா அநேகர் தேசத்திலிருந்து வெளியே போகிறவர்களும் வருகிறவர்களுமா இருப்பாங்க. சில நேரங்கள்ல அந்த நகரத்தின் வாசல் திறந்திருக்கும் போது எதிரிகள் வந்து தேசத்தின் ஜனங்களையும் லகுவா அழித்து விடுவார்கள். அதனால அந்த வாசல் அருக ஒருவன் இருப்பான். அவன் தான் திறப்பின் வாயில் நிற்கிறவன். அந்த காவலனுடைய வேலை என்ன தெரியுமா? எதிரிகள் வருவதை அவன் கவனமா பார்த்து கொண்டே இருப்பான். தூரத்துல எதிரிகள் வருவதை தெரிந்து கொண்டு அவன் ஜனங்களுக்கு எச்சரிப்பை சொல்லுவான். அவர்களை நகரத்துக்கு உள்ள நுழைய விடாதபடி இந்த காவலன் பாதுகாத்து கொண்டு இருப்பான். அப்படி எதிரிகள் உள்ள நுழையிற மாதிரி வந்தா உடனே அந்த வாசலை அந்த காவலன் அடைத்து விடுவானா. எதிரி நுழையாதவாறு அந்த வாசல் அந்த காவலன் அடைக்கும் பொழுது தேசமும் ஜனங்களும் பாதுகாக்கப்படுறாங்க. அவங்களோட போரிட எதிர்த்து நிற்க தைரியமானவனா இருப்பான். இதுதான் திறப்பின் வாயில் நிற்கிறவன். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவாய் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தேசத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களை இன்னைக்கு பிசாசானவன் சூறையாடி இருக்கிறான். எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் காவலனாக வைக்கிறார். நீங்களும் நானும் தான் இந்த திறப்புல நின்று நமக்கு கொடுத்த ஜனங்களுக்காய், நம்முடைய குடும்பத்து நபர்களுக்காகவும், நம்மிடத்துல செபிக்க வருகிறவர்கள், அநேக நம்மிடத்துல ஆறுதலுக்காய் வருகிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்களும் நானும் திறப்பில நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறார். எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. நாம் கண்டும் காணாதவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு விளக்கமாக தெரிவிக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் திறப்பில நின்று எதிரிகள் நுழையாதபடி அந்த திறப்புகளை அடைக்கிறவர்களாகவும், சாத்தான் என்கிற எதிரியோடு கூட நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய், ஆவியின் வல்லமையும் வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ சமூகத்தில் செபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலம் உணர்த்துகிறார். அந்த ஜனங்களை மீட்க கர்த்தர் உங்களை திறப்பின் வாயில் நிற்கிற மனுஷனாய் நிறுத்த விரும்புகிறார். அது மட்டுமல்ல, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய் என்று இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. எங்க குடியிருக்க முடியாதபடி, எங்க வழியே இல்லையோ, பாதைகள் இல்லையோ, பாதை இல்லாத இடங்கள்ல ஒரு நல்ல வழிகளை, ஒரு பாதையை ஏற்படுத்துகிற வாழ்க்கை என்கிற பாதையில அநேகர் வாழவே முடியாதபடி தத்தளித்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவர் நம் நிமித்தம் அநேக ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு, நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துகிறார். குடியிருக்கும்படியாய், வாழ தகுந்ததாய், அவருடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றும்படியாய் நீங்களும் நானும் ஜெபத்திலே தாங்குகிறவர்களாய் காணப்படும்படியாய் தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு அப்படிப்பட்ட ஆவியின் வரங்கள் இல்லை, நான் என்ன செய்வேன்னு. தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் தேவன் உங்களை வல்லமையினால நிரப்புவார். முடியாது என்று நினைக்கிற உங்களை கர்த்தர் தேசத்திலும் ஜனங்கள் நடுவில் ஒரு எழுப்புதலுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பங்குள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்படி கர்த்தர் வழி நடத்துவார். திறப்புகளை அடைக்கிறவர்களாய் உங்களை என்னை பலவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். புதிய வழிகளை, வழியே இல்லாத பாதைகள்ல ஆமே புது வழிகளை ஏற்படுத்தும்படியாய்
கர்த்தர் இதன் வழியாய் நம்மை நடத்த போகிறார். இந்த வருஷத்துல என்ன நடக்குமோன்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். எப்படி இருக்க போகிறது என்னுடைய வாழ்க்கைன்னு நினைக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், திறப்பானதை அடைக்கிறவர்களாய் உங்களையும் என்னையும் ஆண்டும் நிலைநிறுத்த போகிறார். இந்த வார்த்தையை கேட்கிறதான பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களை நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு நீங்க தான் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்களும் நானும் தேவை. நான் திறப்பின் வாயில நிற்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்மை கொண்டு அநேக சிறையிருப்புல இருக்கிற குடும்பங்கள் மீட்கப்படுவார்கள். தத்தளித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மீண்டு வருவார்கள். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை விதமாய் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர்.